திருப்பூர் பாலாஜி அந்த கட்சியினுடைய பொருளாளர். அவர் வந்து காங்கிரஸ் போனது தவறு அப்படின்னு தான் சொல்றாரு. காங்கிரஸ் எடுத்ததே தவறுங்கிறார். காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு தவறுங்கிறாரு. அந்த கட்சியுடைய முதன்மை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ். அவரும் சொல்றாரு, காங்கிரஸ் பண்ணது துரோகம். திமுக எத்தனையோ முறை அவங்கள பேக் பண்ணியிருக்கும்போது, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் முதலமைச்சரே தோர்த்திருக்கும் போது, நீங்க டக்குனு ஒரு 2 அமைச்சர் பதவிக்காக போறீங்க அப்படிங்கிறது எந்த அளவுல, அப்ப தேசிய அளவுல திமுக இவ்வளவு நாள் இந்தியா கூட்டணியில இருந்ததுக்கு என்ன பொருள்? அப்ப நீங்க குறுகிய கால அரசியல தான் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாஜகவும் இதுல கையில் எடுத்திருக்காங்க. திமுகவை காங்கிரஸ் பேக் ஸ்டாப் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், 2027 பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து 5 மாநில தேர்தல் வரும். உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வந்து தேர்தல் வரும். அங்கே அகிலேஷ் யாதவ் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறதா பார்க்குறாங்க உத்தரப்பிரதேசில். இதை மோடி பிரச்சாரத்தில் முன்வைப்பார். இதே மாதிரி தான் நாளைக்கு உங்களை முதுகில் குத்திட்டு மாயாவதியோட போய் காங்கிரஸ் சேரும், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லி, அது எந்த மாதிரியான தேசிய அரசியல் எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாம்.